ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை நேர கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், அப்புறம் 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். அப்புறம் நான் ஒரு பெரிய தேங்காவில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் கிடைக்கிற மாதிரி. நமக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாம், 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்கணும். ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஸ்மெல் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது பொடியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனோட இந்த பொடியை சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மீடியமாக புளிச்ச தயிர் இருக்குல்ல, அது 2 குழிக்கரண்டி, ஒரு சின்ன சைஸ் குழிக்கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் காஞ்சதும் நம்ம 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட சேர்த்து நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ போட்டுருங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதங்கணும். அப்படி வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச சிக்கன் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து போட்டுருங்க. சிக்கன் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக. அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே.
அப்போ நமக்கு அரிசி நல்லா ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு சாதம் வரும். அரிசி ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு விசில் ஒரு விசில் விடணும். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துடுச்சு. இப்போ பார்க்கலாம். நமக்கு சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நல்லா வந்திருக்குல்ல. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.